என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. திருப்பாடல் 119 105. இறைவா, பிரான்ஸ் நாட்டில் பிறந்து தன்னுடைய காலடி பாதங்களை பிரான்சிலிருந்து பாண்டிச்சேரிக்கு நகர்த்தி வந்த உம் பேரருளுக்கு நன்றி. இடைவிடாமல் இருக்கும் இறைவன், நீக்கமற நிறைந்திருக்கும் இறைவன், எல்லார் வாழ்விலும் நுழைந்து அவர்களுடைய வாழ்வு இன்புற்று அமைய நீர் கொடுக்கும் அருள், ஆற்றல், ஆசீர், சக்தி அனைத்திற்கும் நன்றி. இதோ ஓர் உயிர் பிரான்ஸ் நாட்டில் உதயமாகி பாண்டிச்சேரி மண்ணில் தடம் பதித்தது. தடம் பதித்து வந்த இந்த உயிர் பல நிலைகளில் வளர்ச்சி அடைந்து குருவாக தன்னுடைய திருப்பணியை ஆற்றலுடன் பேர் உவகையுடன் தன்னையே கரைத்து கொண்டது. இதோ இந்த மாபெரும் நிகழ்வு அனைத்து மக்கள் உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்திருக்க வேண்டும் என்ற இறை பேராற்றலோடு இந்த உயிர் தன்னுடைய பாதத்தை பதித்தது. அவர்தான் அருளாளர் தந்தை, எம் தந்தை லூயிஸ் சவேனியன் துப்புயி அடிகளார். நிறைய ஞானம், நிறைய அருள், நிறைய தெய்வீக தன்மை, நிறைய ஆசீர்வாதங்கள் அனைத்தும் நிரம்ப பெற்றவர். ஆம் என்று கூறியவுடன் அன்னை மரியாவுக்கு அனைத்து ஆசிகளையும் இறைவன் நிறைவாக பொழிந்தார். எம் தந்தை லூயிஸ் சவேனியன் துப்புயி அடிகளார் எப்போது இந்த இந்திய மண்ணை, பாண்டிச்சேரி மண்ணை முத்தமிட்டாரோ அப்பொழுதே பெண்களின் துயர் அவர் காதில் விழுந்து கொண்டே இருந்தது. பெண்கள் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும். பெண்கள் கல்வி கற்றால் தன்னையும் குடும்பத்தையும் மற்றும் உள்ள அனைத்தையும் பாதுகாப்பால் என்ற உறுதியான உரம் முதலில் அவர் இதயத்தில் இருந்தது. எனவே அதை வாழ்வாக்கிட எமது தூய இதய பிரான்சிஸ்குவின் கன்னியர் சபையை துவங்கினார். அவருடைய அருட்பேராற்றல், அவருடைய தெய்வீக சக்தியின் மூலம் அன்னையின் வழியில் தஞ்சம் புக இதோ அனைத்தையும் இறைபதம் சமர்ப்பித்து இறைவனிலே இன்பம் கண்டார். எனவே தந்தை பல்வேறு நிலைகளில் தன்னுடைய எழுத்தால், அறிவால், ஞானத்தால் புதுச்சேரி மண்ணை புதுப்பித்து எல்லா மக்களும் வியப்பெறும் வகையில் வாழ்ந்தார். எம் தந்தைக்கு புனிதர்கள் வரிசையில் இடமளிக்க இதோ நாங்கள் செய்யும் சிறு முயற்சியின் ஒரு துளி. இந்த முயற்சியானது எமது பள்ளி ஆர்சி பெண்கள் துவக்க பள்ளி இருதயம்பட்டிலிருந்து பாதம் பதித்த எம் தந்தையின் சுவடுகளை பின்பற்றி இதோ நாங்கள் கொடுக்கும் சிறிய நிகழ்வு.
வடிவங்களாக வாழ்விக்கும் சொந்தங்களே. மக்கள் வளம் யாவும் கண்டு நலமோடு வாழ வழிகாட்டும் வசந்தங்களே. அன்பிலே உறவாடுமே உலகம் என்னாடும். வற்றாத அன்பின் வடிவங்களாக வாழ்விக்கும் சொந்தங்களே. மக்கள் வளம் யாவும் கண்டு நலமோடு வாழ வழிகாட்டும் வசந்தங்களே. அன்றாட வாழ்வின் அநியாயங்கள், அறியாமை நோயின் அவமானங்கள், அழிவோடு மோதும் அதிகாரங்கள், அதை மாற்ற வந்த அவதாரங்கள். அன்பான எண்ணங்களே, அழியாத சின்னங்களே, வற்றாத அன்பின் வடிவங்களாக வாழ்விக்கும் சொந்தங்களே. மக்கள் வளம் யாவும் கண்டு நலமோடு வாழ வழிகாட்டும் வசந்தங்களே. தளராத உள்ளங்களே, தடை மீறி செல்லுங்களே, ஊரெங்கிலும் உன் சேவையே, உலகெங்கிலும் உன் தேவையே, உருவாகும் புது வாழ்வின் உயிரோட்ட உண்மைகளே. வற்றாத அன்பின் வடிவங்களாக வாழ்விக்கும் சொந்தங்களே. மக்கள் வளம் யாவும் கண்டு நலமோடு வாழ வழிகாட்டும் வசந்தங்களே. அன்பிலே உறவாடுமே, அன்பிலே உறவாடுமே உலகம் என்னாடும். வற்றாத அன்பின் வடிவங்களாக வாழ்விக்கும் சொந்தங்களே. மக்கள் வளம் யாவும் கண்டு நலமோடு வாழ வழிகாட்டும் வசந்தங்களே.